நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடந்த 22ஆம் தேதியன்று பெங்களூருவின் ஹீரகட்டா பகுதியில் பிஜிஎஸ் லே அவுட் அருகே கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் பகுதியில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் இறந்தவர் எம்எல்ஏ HC பாலகிருஷ்ணாவின் நெருங்கிய நண்பரும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான 37 வயதான லோகநாத் சிங் என்பது தெரிய வந்துள்ளது. போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் அவரது மனைவி மற்றும் மாமியாரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் கூறிய பதில் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் கிடுக்குப்புடி கேள்விகளால் போலீசார் விசாரணை செய்த போது இருவரும் கூறிய தகவல்கள் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக லோக்நாத் சிங் ஹேமா என்பவரின் 24 வயது மகள் யசஸ்வினியை காதலித்து வந்துள்ளார். இது ஹேமாவின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்த நிலையில் லோக்நாத் சிங்கின் வயதை காரணம் காட்டி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இதனால் கடந்த டிசம்பர் மாதம் யசஸ்வினியை குணிகள் பகுதியில் உள்ள பத்திரப்பதிவு திருமண அலுவலகத்திற்கு லோக்நாத் சிங் அழைத்து சென்று யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்துள்ளார். பின்னர் தனது மனைவியை அவர்களின் பெற்றோரின் வீட்டிற்கே கூட்டிச் சென்று விட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து லோக்நாத் சிங் வேறொரு நபருடன் தவறான உறவில் இருப்பதாகவும் சட்டவிரோதமாக வியாபார பரிவர்த்தனைகள் செய்வதாகவும் யசஸ்வினிக்கு தெரிய வந்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு லோக்நாத் சிங் யசஸ்வினியை திருமணம் செய்ததும் யசஸ்வினியின் வீட்டினருக்கு தெரிய வந்து பிரச்சனை வெடித்தது. இதனால் லோக்நாத் சிங் தனது மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தினருடன் சண்டையிட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. தனது மகளின் எதிர்காலம் குறித்து கவலையில் இருந்த ஹேமா தனது மகளுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியுள்ளார். லோக்நாத் சிங்கை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு தனியாக யசஸ்வினி அழைத்து சென்றுள்ளார். இதனை ஹேமாவும் ஆட்டோவில் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அப்போது லோக்நாத் சிங்கிற்கு அவரது மனைவி சாப்பிடும் உணவில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். அதனை சாப்பிட்டுவிட்டு லோக்நாத் சிங் சுய நினைவை இழந்த நிலையில் மாமியார் ஹேமா மயங்கி கிடந்த தனது மருமகனின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் தாயும் மகளும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹேமாவையும் யசஸ்வினியும் சோழதேவனஹள்ளி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.